ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோல்டு பேங்கிள் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்னோடய கோல்டு பேங்கிள்ஸ் எல்லாமே ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. நான் இது லாஸ்ட்டு 3 இயர்ஸாக பர்ச்சேஸ் பண்ணது காட்டுறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி கோல்டு பேங்கிள்ஸே கிடையாது. அது இப்போ லாஸ்ட்டு 3 இயர்ஸாக தான் நான் இதெல்லாமே சீட்டு போட்டு வாங்கினது தான். ஒரு ரெண்டு சிங்கிள் கடா பேங்கிள் சீட்டு போட்டு வாங்கினது. ஒன்று மட்டும் அப்படியே போய் வாங்கினது. ஆனால் அது எல்லாமே ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணது தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டு கலெக்ஷன் வீடியோலாம் நிறையா வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது கேரளா டைப்பு. இது ஒவ்வொரு ஒரு பவுனும் ஒன்று 800 மில்லி எக்ஸ்ட்ரா, இன்னொன்று ஒரு பவுனும் 500 மில்லி எக்ஸ்ட்ராவும். இது ரெண்டுமே ஜிஆர்டியில் தான் வாங்கினது. அப்போல்லாம் ரேட்டு இது 60,000க்கு தான் வாங்கினேன். ஒரு பவுனே 60,000 தான். ஒவ்வொரு வளையலும் 60,000க்கு தான் வாங்கினது. இப்போ என்னடானா ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு. இதோட வேஸ்டேஜ் 10% போட்டாங்க. நல்லாயிருக்கும். ஆனால் ஃபங்க்ஷன் யூஸ் தான் பண்ண முடியும். டெய்லி வேர்லாம் போட முடியாது, தாங்காது. ஒரு பவுனுன்றதுனால உள்ளே அந்த பிளாஸ்டிக் பேங்கில் அட்டாச் பண்ணியிருக்கு. ஆமாம், ஆனால் டெய்லி யூஸ்க்கெல்லாம் தாங்காது. ஃபங்க்ஷன் யூஸ்க்கு போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், பார்க்க பார்வையாக நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு ஒரு கடா பேங்கிள் கொல்கத்தா டைப்பில். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு நான் ஜிஆர்டியில் சீட்டு போட்டு வாங்கினது. மந்த்லி 12,000 கட்டி வாங்கினது. இதோட கிராம் இதோட பவுன் 2.25 சவரம், 22 கிராம்ஸ் கிட்ட. நல்லாயிருக்கும். ஆனால் இதோட அப்படியே மைன்யூட்டாக இருக்கும். அந்த இது டிசைன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கேப்பே இருக்காது. நல்லாயிருக்கும். ஸ்ட்ராங்காக நல்லா கெட்டியமாக இருக்கும் வளையலும். உள்ளான பிளாஸ்டிக் பேங்கில் நான் போட்டிருக்கேன். அது போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும். ஃபங்க்ஷனுக்கெலாம் ஒன்று போட்டால் போதும். பட்டு சாரிக்கெலாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு கைக்கு ஒன்று போட்டாவே கை ஃபுல்லாகிடும். நல்லாயிருக்கும். இது 22 கிராம்ஸு. நல்லாயிருக்கும் டிசைனு. வெளியவும் டிசைன் எப்படி இருக்கும். ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி இருக்கும் டிசைன்ஸ். நல்லாயிருக்கும். 2.25 பவுனு. இது வேஸ்டேஜெலாம் எதுவுமே கிடையாது. நான் சீட்டு போட்டு வாங்கினதுனால வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. எனக்கு 12,000 கட்டினதில் 17 கிராம்ஸ் ஆட் ஆயிடுச்சு. மீதி 5 கிராம்ஸ்க்கு மட்டும் நான் பே பண்ணி வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. மந்த்லி 12,000 கிட்ட கட்டினேன். நல்லாயிருக்கும் டிசைனு. நெக்ஸ்ட்டு ஒரு கடா டைப் தான். நான் இதுவும் சிட்டு பே பண்ணி தான் நான் வாங்கினது. இது 2 பேங்கிளுமே நான் மேட்சிங்காக இருக்கும்ன்ட்டு வாங்கினேன். அது எனக்கு மேட்சிங்காகவே கிடைக்கல. அவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தேன்னா அது ரொம்ப லேட் பண்ணாங்க. அதனால் சரி சொல்லிவிட்டு நான் அதுவே இது 1 மந்த்து கழித்து இது மாதிரி போய் நானே சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். 2 கைக்கு போடுற மாதிரி.
இந்த கைக்கு ஒன்று, இந்த கைக்கு ஒன்று. ஆனால் இது இப்படி பார்த்தா டிசைன் தெரியும், இது ரெண்டும் வேறு வேறுன்ட்டு ஒன்றா வச்சு பார்த்தா. ஆனால் கையில் போட்டால் அந்தளவுக்கு தெரியாது, நல்லா தான் இருக்கும். இது ரெண்டுமே சிட்டு பே பண்ணி வாங்கினது. மந்த்லி 12,000. இது வந்து ஃபஸ்ட்டு வாங்கினேன், இது வந்து ரெண்டாவது வாங்கினேன். ரெண்டுமே தனித்தனியாக வாங்கினது. நல்லாயிருக்கும். ஆனால் இதோட கோல்டு ஃபினிஷிங் வேறு, இதோட கோல்டு ஃபினிஷிங்கும் வேறு தான். ஆனால் டிசைனு கொஞ்சம் ஒத்து போனதுனால நான் எடுத்துட்டேன். இது வந்து 21 கிராம்ஸ் தான். இந்த பேங்கிள் வந்து 21 கிராம்ஸு. இதுவும் எனக்கு 16 கிராம்ஸும் என்னமோ ஆட் ஆச்சு. இன்னும் 5 கிராம்ஸ்க்கு நான் பே பண்ணி வாங்கினேன். ஆமாம், இதுவுமே நல்லாயிருக்கும். சிங்கிளாக கையில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பட்டு சாரிக்கெலாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்க பேங்கிள் கலெக்ஷன் இது தான். ஆமாம், பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறையா கோல்டு வீடியோஸ் போடுறேன், என்கிட்ட இருக்க கலெக்ஷன்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.